நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் பணி நியமனத்தில் மோசடி நடந்ததற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து வெளியாகியுள்ளது. பணி நியமன மோசடி தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் 232 பக்க ஆவணங்களையும் அனுப்பியிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அதில் என்னென்ன ஆதாரங்கள் உள்ளது என்பது குறித்த விவரங்கள் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து வெளியாகியுள்ளது. அமைச்சர் KN நேரு, அவரது சகோதரர்கள் மணிவண்ணன், ரவிச்சந்திரன் மற்றும் அவர்களது உதவியாளர்கள் ரமேஷ், செல்வமணி, கவி பிரசாத் ஆகியோருக்கு 2538 பணியிடங்களுக்கான நியமனத்தில் தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் அதில் உள்ளதாக கூறப்படுகிறது. பணியை பெற 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் செலுத்த தயாரானவர்களை தேர்வில் வெற்றி பெற செய்துள்ளார்கள் என அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே உறுதி செய்யப்பட்ட பட்டியல் உதவியாளர்களின் வாட்ஸ்அப் உரையாடலில் இருந்ததை அமலாக்கத்துறை கண்டறிந்ததாக தெரிகிறது. 2024 ஜூன் மாதம் நடந்த எழுத்துத் தேர்வின் முடிவுகள் 2025 பிப்ரவரி 17 அன்று வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் கவுன்சிலிங் நடைபெற்ற இறுதி முடிவுகள் ஜூலை 4 அன்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் முடிவுகள் அறிவிக்கப்படும் முன்பே உதவியாளர்களின் கைபேசிகளில் இருந்து இடைத்தரகர்கள் அனுப்பிய விண்ணப்ப படிவங்கள், ஆலோசனை அழைப்பு கடிதங்களை மீட்டுள்ளதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. மேலும் ஹவாலா பரிமாற்றத்திற்கான பயன்படுத்தப்பட்ட 10 ரூபாய் நோட்டின் படங்களை உதவியாளர்கள் வாட்ஸ்அப்பில் பரிமாறிக்கொண்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது.